வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இத வந்து நிஃப்டி வீக்லி ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டில வந்து நிஃப்டி கால் அண்ட் புட் ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் த மணியை வந்து பை பண்றது தான். ஸோ அவுட் த மணின்றது ரொம்ப வே அவுட் த மணி இல்லை, ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு மணி இல்லை, அடுத்த மணிக்கு க்ளோஸாக இருக்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த மணி கால் எப்பவுமே கால் புட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ அந்த அந்த ரெண்டுமே சைமல்டேனியஸாக பை பண்ணுறதுனால மார்க்கெட் எதிர் வந்து மேலே போனாலும் சரி, மார்க்கெட் கீழே போனாலும் சரி, நம்மளால இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரிஸ்க் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து சைட் வேஸில் மூவ் ஆச்சு அப்படிங்களா? ஸோ நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் புட்ல ரெண்டுமே நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளேயே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகி வந்து இந்த நெக்ஸ்ட் 4 டேஸ்ல வீக்லி எக்ஸ்பைரினால நெக்ஸ்ட் 4 டேஸ்ல ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த லாஸை வந்து நம்ம எப்படி வந்து ரெடியூஸ் பண்றது, அதே மாதிரி வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணா இந்த லாஸ் நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்ல வெளியே வரலாம் அப்படின்றது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும், இந்த வீடியோல பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் எவ்ரி வீக் போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டண்டாக நம்ம வந்து ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே இதில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரியில் பண்ணுறதுனால கொஞ்சம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இல்லை நான்கிட்ட கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மந்த்லி ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். சப்போஸ் ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால நமக்கு வந்து 4 டேஸாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும் நிஃப்டி, அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகே, அதே மாதிரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி, அதுவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டோட மூவ்மெண்ட், இந்த 3 பேஸ் பண்ணி வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம எடுத்து 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஃபுல்லே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் வருதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16th கான்ட்ராக்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே ஆப்ஷன் செயின் டேட்டா. நம்ம வந்து ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து 19 lakhs, அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.96 lakhs கான்ட்ராக்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.84 lakhs கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போக போகுது நெக்ஸ்ட் வீக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ். மார்க்கெட் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியல, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுதா டவுன் ட்ரெண்ட் போகுதா அப்படின்றது நம்ம வந்து கெஸ் பண்ண முடியலன்றது தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட டெல்டா வேல்யூ பார்த்துக்கலாம். ஸோ டைம் டிகே இல்லாமல் டெல்டா வேல்யூ நமக்கு முக்கியம். ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கோட ஹை லோ க்ளோஸ், நிஃப்டியோட ஹை லோ க்ளோஸ் டேட்டாவை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிவட் பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஏன் வந்து இந்த கால்குலேஷன் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் நமக்கு தெரியணும். சரிங்களா? நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீக்லி சார்ட்டில் கரண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில். நமக்கு டேட்டா என்ன சொல்லுதுன்னா 10,847 வந்து ஹை, 10,676 வந்து லோ, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 10,768. ஸோ இந்த 3 வேல்யூவும் நம்ம வந்து ஒரு பிவட் பாயிண்ட் கால்குலேட்டரில் நம்ம என்ட்ரு பண்ணோம்னா ஹை ப்ரைஸு, லோ ப்ரைஸு, க்ளோசிங் ப்ரைஸ், இந்த 3 நம்ம என்ட்ரு பண்ணால் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,851 இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,700 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து
10,950. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,050 இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,600, 10,500. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போனால் மேக்ஸிமம் வந்து 10,500க்குலாம் போகும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் போனால் 11,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து மூவ்மெண்ட் பெருசாக வந்து மார்க்கெட்டில் இல்லை. சப்போஸ் வந்து நமக்கு ஏதாவது பாசிட்டிவ் நியூஸோ இல்லைன்னா நெகட்டிவ் நியூஸோ இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை பெரிய நியூஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்குள்ள தான் ட்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 10,850, அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,700. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது காலில் வந்து 10,850 இருக்கணும். நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து காலில் அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10,850 வந்து பார்த்தீங்கன்னா 70 rupeesல இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் அதாவது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10,700. ஸோ 10,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 76 rupeesல இருக்குது. ஓகேங்களா? ஸோ கால் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees, புட் வந்து பார்த்தீங்கன்னா 76 rupees. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,700 புட்டும் 10,850 காலை நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து அப்ஸ்டாக்கோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து என்எஸ்சி நிஃப்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து ஜூலை 16th. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,850 வந்து காலு, அதே மாதிரி 10,700 வந்து புட்டு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒன்லி ஷோ த டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிராஃப். ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிராஃப் இல்லைனா பிஎல் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கணும். இதை செலக்ட் பண்ணணும்னா வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இதில் காமிக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒன்லி டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஓவரால் சம்மரி மட்டும் நம்ம கொடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எடுத்துகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் வந்து பார்த்தீங்கன்னா 70 rupees, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் வந்து 76 rupees. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,000 ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணி செலக்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கு வெறும் ஒரு 11,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்ட் வந்து நிஃப்டி கிராஸ் ஆனால் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும்னு பார்த்தீங்கன்னா 10,500 டவுன் சைடு, அதே மாதிரி அப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் 11,000 டச் பண்ணி ஆகும். 11,000 டச் பண்ணலன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை, லாஸ் தான் ஆகும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ரெண்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணணும். 10,500 கிராஸ் பண்ணணும், இல்லைன்னா 11,000 கிராஸ் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் வரும் நெக்ஸ்ட் வீக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் சைடில் சப்போஸ் மார்க்கெட் வந்து 11,300 டச் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து 24,000 rupees ப்ராஃபிட் இருக்குது அப் சைடில். அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 10,150. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 500 பாயிண்ட்ஸுக்கு கிட்ட நம்ம வந்து மார்க்கெட்டை டவுன் சைட் போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 30,000 rupees நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டவுன் சைடில். ஓகே, ஸோ ப்ராஃபிட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? சப்போஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் வீக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை மார்க்கெட்டில். ஓகே, ஸோ நம்ம எடுத்துக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,850, அதே மாதிரி புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,700. இந்த 150 பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்து மார்க்கெட் மூவ் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 10,700, 750, 850. சரிங்களா? இந்த வேல்யூக்குள்ள க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிடும். அதே மாதிரி 10,900, 10,950, 10,650, 10,600 இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல க்ளோஸ் ஆனால் நமக்கு வந்து ஒரு 3,000 7,000 rupees ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எதிர் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்துடலாம். சப்போஸ் வந்து மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னா, இல்லை அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து
அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சப்போஸ் இந்த மண்டே டியூஸ்டேல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதர் கால்ஸ் எடுக்கப்போ அப் ட்ரெண்டில் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கால் வாங்கலாம். அதே டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் அந்த டவுன் ட்ரெண்டில் இருக்குது நம்ம கூட்டு வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைனா ஓவராலாக 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் போட்டு கொஞ்சம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லைனா இப்போ நம்ம எடுத்துக்க இப்போ கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,700 எடுத்துருக்கோம். அதை 10,600 மாற்றிட்டு அதே மாதிரி கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10,850 எடுத்துருக்கோம். அது 750 மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் போகணும்னு நினச்சிக்கலாம், இல்லை அப் சைட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10,700 அப்படியே இருக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,850 எக்ஸிட் கொடுத்துட்டு ஒரு 11,000 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ், அது மண்டே டியூஸ்டே டேட்டா பார்த்துட்டு தான் நம்மளால பண்ண முடியும். நம்மளால வந்து இப்போ சொல்ல முடியாது. அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். சரி, கொஞ்சம் ஆப்ஷன் செயின் டெல்டா வேல்யூ பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஆட் பண்ணலாம். இல்லைன்னா கரண்ட் பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிடும் இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸும் நமக்கு போட வேண்டாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு போயிடுங்க. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் ஜூலை 16 எடுக்காம நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜூலை 30 எடுக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் நமக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து நமக்கு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? ஸோ டைம் டிகே அப்படின்ற ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகுது. டைம் டிகேனால ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகுது, சான்சஸ் கம்மியாயிடும். ஸோ நமக்கு அதுவே ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ 10,850 மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னா 177 இருக்குது. அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10,700 வந்து பார்த்தீங்கன்னா 185. ஸோ 185 177 இது ஆட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 350 ருபீஸ் ஆகுது. 350 ருபீஸ்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 30,000 ருபீஸ் கிட்ட ஆகிடும் மந்த்லி எக்ஸ்பெரியில் எடுக்கும்போது. ஓகேங்களா? ஸோ நம்மளால வந்து ஒரு 30,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் போயிடுங்க. சரிங்களா? ஸோ வீக்லியோட கொஞ்சம் மந்த்லி சேஃப் தான். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக்லி எக்ஸ்பைரியில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைம். ஸோ என்ட்ரி டைம் ரொம்ப முக்கியம். என்ட்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வீக்லி ஸ்ட்ராட்டஜியாக ரன் பண்ணுறோம். அதனால் வந்து ஃப்ரைடே எண்ட் ஆஃப் த டே, ஸோ மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில் 2:30 3:30 இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 3:30 3:25 அப்புறம் நம்ம வந்து 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் சைமல்டேனியஸாக வந்து பை பண்ணி வச்சுக்கணும். சரி, நம்ம மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸில். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் அப்ரோச் போனாலும் சரி, டவுன் போனாலும் சரி, நம்ம ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6,000 இல்லைனா ஒரு 3,000 4,000 ப்ராஃபிட் வரும்போது அவங்க போகுதுன்னு நினச்சா எக்ஸிட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வந்து மார்க்கெட் வந்து இன்னும் அப் ட்ரெண்ட் போகும், பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் அப்படின்னால மார்க்கெட்டுக்கு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்து ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் மார்க்கெட் வந்து 10,000 to 150 போச்சுன்னா நமக்கு 30,000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும். 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300% வந்து ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அதனால நியூஸும் பார்த்துக்கோங்க, நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க, ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.